டைரக்டர் சிறுத்தைச்சிவா இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கங்குவா இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம சூர்யா அவருடைய கெரியர்லயே இல்லாத அளவுக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவருடைய கெரியர்ல இந்த படம் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா தியேட்டர்ல ஹிட் ஆக போற ஒரு படமாவும் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனா நம்ம சிவா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம சூர்யாவுக்கு லாஸ்டா எந்த படம் தியேட்டர்ல ஹிட் ஆச்சு அப்படின்றது அவருக்கே தெரியாது. தியேட்டரிக்கலா அவருடைய படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. தொடர்ந்து எல்லா படமும் சுமாரா போறது, ஃபிளாப் ஆகுறது, இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த படம் கண்டிப்பா அவருக்கு தியேட்டர்ல கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த படத்தோடைய படப்பிடிப்பு எப்பதான் முடிப்பீங்க அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. சூர்யா அவர்கள் அவருடைய போர்ஷன் எல்லாமே முடிச்சிட்டாப்ல. இருந்தாலும் மீதி அப்படியே பேட்ச் ஒர்க் எல்லாம் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த மாதம் இறுதிக்குள்ள படத்துடைய படப்பிடிப்பு முடிச்சுட்டு பூஸ்டிங்கா உடைச்சிருவாங்க. கண்டிப்பா இந்த வருடம் தீபாவளிக்கு இந்த படம் தியேட்டருக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஏப்ரல் மாதம் தான் தியேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஆனா படத்துடைய ஒர்க்கு அந்த சிஜே ஒர்க்குக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும் அப்படின்றதுனால இந்த படத்தை தள்ளி வச்சு தீபாவளிக்கு கொண்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஆனா இன்னமும் படத்தரப்புல எந்த ஒரு டேட்டையும் அபிஷியலா லாக் பண்ணல, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த கங்குவா படத்துடைய ஒரு புது எக்ஸைட்டிங்கான அப்டேட் உங்களுக்கு நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். சூர்யா சாருடைய ரசிகர்களுக்கு இந்த படத்துடைய வில்லன் அவருடைய லுக்கை இப்போதைக்கு ரிவீல் பண்ண போறாங்களாமா. இது வரைக்கும் நம்ம சூர்யா சாருடைய 2 லுக்கை ரிவீல் பண்ணிட்டாங்க. பீரியாட்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல அவருடைய லுக் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து பிரசன்ட்ல அவருடைய லுக் எப்படி இருக்கு அப்படின்றத ரிவீல் பண்ணாங்க. நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன். ஆனா அந்த லுக் தான் எல்லாரும் வெளியே ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது 7ஆம் அறிவு சூர்யாவை கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய வில்லன் அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய லுக்கை இப்போதைக்கு நாளைக்கு ரிவீல் பண்ண போறாங்களாமா. ரீசெண்டா அனிமல் படத்துல ரொம்பவே பயங்கரமா பண்ணியிருந்தாப்புல. அதை தொடர்ந்து இந்த கங்குவா படம், இந்த படத்துலயும் அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அவருடைய லுக்கு வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.